பிரைஸ் தி லார்ட். அருமையான அதிகாலை நேரத்துக்காக கர்த்தரை துதிக்கிறேன். காலைதோறும் கர்த்தருடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறது. புதிய கிருபையும் புதிய ஆசீர்வாதங்களும் புதிய நன்மைகளும் தந்து ஆண்டவர் நம்மை வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறார். இந்த வேளையில நம்முடைய சிந்தனைக்காக உபாகமம் புத்தகம் 34வது அதிகாரம் 12வது வசனம். கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசேயை போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலில் அப்புறம் எழும்பினதில்லை என்று விளங்கும். கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசையை போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலில் அப்புறம் எழும்பினதில்லை என்று விளங்கும். மோசே மிகுந்த சாந்த குணம் உள்ளவர். மோசையினிடத்திலே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை ஒப்புவித்தார். மனாந்தரத்து சபையை நடத்தும்படி மோசேயை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். மோசே ரொம்ப சாந்த குணத்தோடு அந்த சபையை நடத்தினார் என்று பார்க்க. அது மாத்திரமல்ல, தேவனுக்கும் மோசேக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்தது. கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை முகமுகமாய் அறிந்தவன். யாத்திராமம் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். ஒருவன் தன் சிநேகிதனோடே பேசுவது போல கர்த்தர் மோசையோட முகமுகமாய் பேசினார். ஒரு மனுஷன் தன் சிநேகிதனோடு பேசுகிறது போல ஆண்டவர் மோசையோடு முகமுகமாய் பேசினார். எவ்வளோ விசேஷித்தவன் பாருங்க, எவ்வளோ விசேஷித்த காரியம். யாருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும்? மோசைக்கு கிடைத்தது என்று பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்த போது ஆண்டவர் கோபம் அடைந்து இந்த ஜனங்களை அழித்து போடுவேன், உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன் என்றார். ஆனால் பாருங்க, மோசே மூங்குப்புற விழுந்து கிடந்து தேவ சமூகத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவன் மன்றாடுகிறான். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே கர்த்தராகிய நீர் இந்த ஜனங்களின் நடுவே இருக்கிறதையும் கர்த்தராகிய நீர் முகமுகமாய் தரிசனமாகிறதையும் உம்முடைய மேகம் இவர்கள் மேல் நிற்கிறதையும் பகலில் மேகத்தூணிலும் இரவில் அக்கினி தூணிலும் நீர் இவர்களுக்கு முன் செல்லுகிறதையும் கேட்டிருக்கிறார்கள். இந்த தேசத்தின் குடிகளும் சொல்லுவார்கள். நீர் அவர்களை அழித்தால் இந்த தேசத்தின் குடிகள் மோசமாக சொல்லுவார்கள், நிந்திப்பார்கள். ஏனென்றால் கர்த்தராகிய நீர் இந்த ஜனங்களின் நடுவே இருக்கிறதை, முகமுகமாய் தரிசனமாகிறதை, உம்முடைய மேகம் இவர்கள் மேல் நிற்கிறதை, பகலில் மேகத்தூணில் அக்கினி தூணில் நீர் இவர்களுக்கு முன் செல்லுகிறதையும் கேட்டிருக்கிறார்கள். எதைகளெல்லாம் கேட்டிருக்கிறார்கள்? இந்த ஜனங்கள் நடுவே இருக்கிறதையும் தரிசனமாகிறதையும் நிற்கிறதையும் செல்லுகிறதையும் கேட்டிருக்கிறார். நீர் செல்லுகிறதையும் கேட்டிருக்கிறார். அப்ப இவர்களை அழித்து போட்டால் அந்த ஜனங்கள் என்ன நினைப்பார்கள் என்று சொல்லி மோசே ஆண்டவரை நோக்கி கெஞ்சினார். ஆண்டவர் மோசேயின் விண்ணப்பத்தை கேட்டு அந்த ஜனங்களை தப்ப விட்டார் என்று பார்க்கிறோம். இந்த அருமையான காலை நேரத்திலும் கூட ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தரோடு இசைந்தவர்களாக, கர்த்தரோடு இணைந்தவர்களாக, தேவனோடு காணப்படுகிறவர்களாய் காணப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்கள். ஜெபிப்போம். நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிற அன்பின் ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம். நீர் எங்கள் குறைவுகளை எல்லாம் மன்னித்து அற்புதமாய் எங்களை நடத்தி வருகிறேன். இந்த காலை நேரத்திலும் அருமையான உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். எல்லா நன்மையாலும் நிரப்பும். ஆவிக்குரியவர்களாய், ஆண்டவருக்கு பிரியமானவர்களாய் காணப்படட்டும். இந்த நாளும் இவர்களுக்கு நன்மையாய் இருக்கட்டும். ஆசீர்வதியும். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.